ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போது நம்ம கிச்சடி ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம்ல, இப்போ அதை நம்ம திறக்க போகிறோம். திறந்து உள்ளே இன்னும் கொஞ்சம் கீ, கொஞ்சம் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதை பார்த்துடலாம். பார்த்தீங்களா, எல்லாம் ஒரு டைமில் போட்டு வச்சிட்டோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, நம்ம 4 கப் தண்ணி வச்சது கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, மொத்தமே 1 கப்பு தான் நம்ம பொருள் எடுத்தோம். அதுவே இப்போது நல்லா வந்துடுச்சு, திக்காயிடுச்சு. இன்னும் நேரம் ஆக ஆக திக்காயிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி சமையல் தான் இது. ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு குக்கரை மூடிட வேண்டியதான். அப்படியே எடுத்து நம்ம கீ வச்சு கீ லைட்டாக மேலே போட்டு உப்பு போட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் ஆஃபீஸ் போகிற டைம் அல்லது டின்னருக்கு வந்து சாப்பிடலாம். ஆஃபீஸ் போய்ட்டு வந்து கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்தளவு ஒரு ஈஸியான ரெசிபி தான். இப்போ நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்காக. இப்போ அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம் குக்கர் ஃபஸ்ட் குக்கரில் வச்சு குக் பண்ண டைம்லே. இப்போ இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, கீயை ஊற்றினோடனே ரொம்ப இன்னுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கு, டெக்ஸ்டரும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. கலரும் ரொம்ப பெருசாக இல்லை, எந்த மசாலாவுமே நம்ம போடலை. வெறும் மஞ்சத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் தான், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இவ்வளோ தான் நம்ம மசாலானே போட்டது. நம்ம நல்லா மேஷ் பண்ணணும் கொஞ்சம். அப்புறம் நம்ம போட்ட வெந்தயம், ஜீரகம் எல்லாமே இதாகிடுச்சு. எதுவுமே நமக்கு தெரியல. பச்சை மிளகாய் போட்டோம். ஸோ இப்போ லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு. இன்னும் உப்பு தான் பத்தலை. ஸோ உப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு சில பேர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்க. ஸோ அவங்க கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. இல்லை உப்பு நல்லா டேஸ்ட்டாக போட்டு சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இது உங்கள் இஷ்டம்தான். உப்பு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறோம். இது 4 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. நாங்கள் 4 பேருக்கு தான் இதை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பேச்சுலர் இதை ஒரு நாள் செஞ்சாங்கன்னா அவங்க 2 டைம்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். இது தாராளமாக. இப்போ இந்த மாதிரி சர்வ் பண்ணுற டைமில் இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிங்கன்னா அதுவுமே ஒரு ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ சாப்பிடும்போதும் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஆப்ஷனல் தான், நம்ம இஷ்டம். இதெல்லாம் டேஸ்ட்டாக சாப்பிடணுங்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூட நாங்கள் கொஞ்சம் பப்பட்ஸும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். எனக்கு டைம் இருந்துச்சு, பப்பட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ பப்பட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணணும்னு கூட இல்லை, ஒரு ஊறுகாய் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம், அல்லது வெறுமனையாக கூட சாப்பிட்டுக்கலாம். மீன்வைல் நான் மேரினேட் பண்ணியிருந்த பிரிஞ்சாலும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். அது ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணி வச்ச மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததுனால நான் பண்ணிக்கிட்டேன். டைம் இருந்துச்சு எனக்கு. இல்லை டைம் இல்லாதவங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன் அண்ட் ஒன்லி நம்ம இதை டேரெக்டாகவே அப்படியே சாப்பிட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ அது பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி கிச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள்.
men and women யார் வேணாலும் இதை செய்யலாம். வெரி வெரி ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெஜ்ஜீஸே ஆட் பண்ணாத ஒரு ரெசிபி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.